இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்கள் வெறும் கணிப்பு கெஸ்ஸிங் மட்டுமே. இது முழுக்க பொழுதுபோக்கு நோக்கத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இது எந்த விதத்திலும் உறுதி செய்யப்பட்ட வெற்றியை அளிக்காது. வெற்றி அல்லது தோல்வி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் அதிகாரப்பூர்வ கேரள அரசு லாட்டரி முடிவு, அஃபிஷியல் கேரளா லாட்டரி ரிசல்ட் மீது தான் அமையும். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு 851 ஆல் போல் 3 அல்லது 5 நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். அந்த கெஸ்ஸிங்கில் 5 அப்படிங்கிறது நம்ம நேற்று 851 அப்படிங்கிற ரிசல்ட் பி போர்டில் 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகள்லாம் எடுத்து பார்க்கலாம், கால்குலேஷன் மெத்தடில் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம், தெளிவாகவே பார்ப்போம். நம்மளுக்கு மெயினாக 4Dயில் தான் நம்ம கெஸ்ஸிங்லலாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு 9412 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 9412 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது 27, 28 ஜூலை. ஸோ அந்த கம்பெனி, அதாவது திங்கள் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி, ஞாயிறு திங்கள் அப்படியே வருஷப்படியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது இதில் 9க்கு 9, 4க்கு 9, 1க்கு 9, 2க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இதை வச்சு தான் நம்ம நேற்று 9851 அப்படிங்கிறத நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அதே மாதிரி இது என்ன தேதியில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இது 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8க்கு 9, 1க்கு 7, 7க்கு 0, 7க்கு 2. சரி, இது 4ஆம் தேதிக்கு 5ஆம் தேதி. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு கடைசியாக 11ஆம் தேதிக்கு 12ஆம் தேதி, 11ஆம் தேதி 12ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1க்கு 1, 9க்கு 3, 8க்கு 6, 8க்கு 7. ஸோ நம்மளுக்கு இந்த 3 தேதியில் தான் நம்மளுக்கு இந்த திங்கள் செவ்வாய் அப்படிங்கிற பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதில் தான் நம்மளுக்கு நம்ம 4D லாஸ்ட் டைம் கெஸ்ஸிங் பண்ணி காமிப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இதுக்கு மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம 9851 அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இதை கணிச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலயமா என்னென்னு செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது நண்பர்களே. சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் அனைத்தும் தினசரி டெய்லியும் போகும். ஸோ இப்போ நான் இதை வச்சு நான் கெஸ்ஸிங் பண்ணதில் நம்மளுக்கு கெஸ்ஸிங் நம்பர் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். ஸோ அதை வச்சு அதில் எப்படி போர்டு வருது, ஏ போர்டாக இருந்தாலும் சரி, பி போர்டாக இருந்தாலும் சரி, சி போர்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி வருது, எப்படி வர கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா இந்த 9412 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று 9851 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 9க்கு 9, 4க்கு 9 அப்படின்னா 8க்கு 3, 1க்கு 9 அப்படிங்கன்னா 5க்கு 3, 2க்கு 8 அப்படிங்கும்போது 1க்கு 7. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 8177 அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 9702 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல 9377 எடுத்துகிறோம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8க்கு 9, 1க்கு 7, 7க்கு 0, 7க்கு 2 அப்படிங்கும்போது நமக்கு 8க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 0, 1க்கு 7 அப்படிங்கும்போது 8க்கு 4, 7க்கு 0 அப்படிங்கும்போது 5க்கு 8, 7க்கு 2 அப்படிங்கும்போது 1க்கு 6. ஸோ 9377 0486 அப்படிங்கிறது நம்ம இந்த பேட்டர்ன் படி எடுக்கும்போது நம்மளுக்கு கெஸ்ஸிங்காக இங்கே வருது. ஸோ இதை நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கடைசியில் 1988 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? 1988க்கு 1367 அப்படிங்கும்போது 1க்கு 1, 9க்கு 3, 8க்கு 6, 8க்கு 7.
ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் வரும்போது நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட்டில் வந்து 9851 அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 1 அப்படிங்கும்போது 9க்கு 9, 9க்கு 3 அப்படிங்கும்போது 8க்கு 2, 8க்கு 6 அப்படிங்கும்போது 5க்கு 3, 8க்கு 7 அப்படிங்கும்போது 1க்கு 0. ஸோ நம்ம வந்து இந்த பேட்டர்ன் படி நம்ம வந்து இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம எடுத்தது என்ன அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்போனால் இந்த சேட்டு படி பிரகாரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த பேட்டர்னுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9337. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது இந்த 8177க்கு 9702 அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா 0486. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1988க்கு 1367 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9280. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததில் 1 2 3 இந்த 3 செட்டு வருது. அப்படிங்கும்போது இந்த 3ல் இந்த டி போர்டில் 9 அப்படிங்கும்போது 9 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் கணக்கில். ஏன்னா 9 இதுக்கும் இந்த போர்டுக்கும் நம்மளுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறோம் 9. சாரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 3 4 2. ஸோ 8க்கு நார்மலாகவே காமன் பவர் 4 சரிங்களா. அப்படிங்கும்போது நான் ஏ போர்டில் 4 அப்படிங்கிறது இங்கே எழுதுகிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 8 8, 5க்கு வந்து 8 டைரெக்டாக பவர். நேற்று வந்து நம்மளுக்கு பி போர்டில் 5 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது நான் 8 பி போர்டில் எடுத்துக்கிறேன். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 7 6 0 அப்படிங்கும்போது 1க்கு வந்து பவரில் என்ன வரும் டைரெக்டாக பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1க்கு வந்து நம்மளுக்கு வந்து 1க்கு 6 தான் டைரெக்டாக பவர். 1க்கு 6 பவர், 1க்கு 4 பவர், 1க்கு 8 பவர். ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 1க்கு 6 அப்படி சொல்லிட்டு 1க்கு 6ங்கிற பவரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்தா 9486 அப்படிங்கிற மாதிரி வருது சரிங்களா. ஸோ 9486. சரி, இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சென்டரில் இதை பாருங்களேன். அதாவது 48 இருக்குது, 28 இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நம்ம கணக்கில் டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படி எடுக்கும்போது ஒரு சில நாள் எப்படி வரும்னா இங்கே ஏ போர்டு, இங்கே பி போர்டு, இங்கே சி போர்டாக வரும். அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற 48 நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே டைரெக்டாக இங்கே எடுத்துக்கிறேன் சரியா. அதே மாதிரியே 8க்கு 0 அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 048 டிஏபி அப்படின்னு இருக்கிறத நான் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால் இப்படி தான். ஸோ 048 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 90. ஸோ நான் அந்த இடத்துல 9 அப்படிங்கிறத சேர்த்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து 9048 அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. அதே மாதிரி 9486 அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி அப்படின்னா இதுதான் எனக்கு மெயினாக தெரியுது. ஸோ நான் இதை வந்து தனியாக உங்களுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு காமிச்சிடுறேன் ஓகேங்களா. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எடுத்ததை இங்கே எழுதிக்குவோம் 9337 0486 9230. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தனியாக 9486 9048 அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன் சரியா. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்லேருந்து எடுக்குது 9486 9048 அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நேற்று மாதிரியே நம்ம கணிப்பு அப்படிங்கும்போது ஓகே, ஒரு வேளை என்னலாம் 9337 இந்த இது வந்து டைரெக்டாகவே நம்ம 9337 அப்படின்னு எடுத்துக்க. இவ்வளோ தான் நண்பர்களே, நம்ம வந்து
9486 9048 9337 அப்படிங்கிறது நம்மளுடைய கெஸிங்கில் வருது. ஓகேவா? சரி, இதே மாதிரி இப்போ ஏ போர்டு பி போர்டு இல்லை எதில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 வரணும். ஓகேங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ 8 அல்லது 4 பி போர்டில், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4ம் 8ம் ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு காமனாக பார்த்தோம். இதில் ஏபிஎஸ்சிபிசினா இந்த கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 48 48 திருப்பா 84, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33, அப்புறம் வந்து 37, அதை பார்த்தீங்கன்னா 73, அதே மாதிரி 04. இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.